நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் திரு தமிமுன் அன்சாரி அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். வணக்கம் சார். சார், மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த வக்ஃப் போர்டு திருத்த சட்டம் உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார்? நாட்டில் முதன்மையாக வாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ உண்டு. ஒரு வருடத்துக்கு மேலாக மணிப்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இதுவரை ஒரு பிரதமர் அங்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் கூறவில்லை. மோடி அவருடைய 10.5 வருட அந்த ஆட்சி காலத்தில் இந்தியாவுடைய அருணாச்சல பிரதேச மாநிலத்தில் பல ஆயிரம் கிலோமீட்டர் சதுர மைல்களை சீனா ஆக்கிரமித்திருக்கிறது. இதை பற்றி நாடாளுமன்றத்தில் கூட விவாதம் எடுப்பதற்கு பிரதமர் தயாராக இல்லை, மூடி மறைக்கப்படுகிறது. நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகளெல்லாம் நமக்கு நட்பு நாடுகளாக இருந்த பல இப்பொழுது எதிரி நாடுகளோடு கைகோர்க்கக்கூடிய அளவிற்கு நம்ம இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை கொள்கை பல தோல்விகளை சந்தித்திருக்கிறது. இப்படிப்பட்ட பல விவாதங்களை எல்லாம் மக்கள் மன்றத்தில் பேச விடாமல் கவனத்தை திசை திருப்பும் விதமாகத்தான் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வருகிறோம் என்ற பெயரிலே ஒரு மடைமாற்று முயற்சியை மோடி அரசு தொடர்ந்து கொண்டு வருகிறது. அதில் புதிதாக அவர்கள் பதவியேற்ற பிறகு எதிர்பார்த்த வெற்றி கிடைக்காத நிலையிலே அவருடைய ஆதரவாளர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஓகே, அவர்களெல்லாம் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுபான்மையினரை சிந்திக்கிறார்கள். ஏன்னா வட இந்தியாவுடைய நிலை அப்படி தானே இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த புதிய வக்ஃபு சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வருகிறார்கள். இந்த வக்ஃபு சட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் எதிர்க்கிறீர்களா என்று சொன்னால் இல்லை. ஒரு நாட்டில் எந்த ஒரு நிர்வாக அமைப்புகள் இருந்தாலும் அவற்றை செம்மைப்படுத்துவது ஒரு அரசின் கடமை. அது நல்ல விஷயமா இருக்கின்ற போது நாம் எல்லோரும் அதற்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும். அதே நேரத்தில் உள்நோக்கத்தோடு ஒரு குறிப்பிட்ட மக்களுடைய உணர்வுகளை கிளறி அவருடைய சொத்துக்களை எல்லாம் கபலீகரம் செய்யும் வகையிலே சில சரத்துக்களை உள்ளே நுழைக்கின்ற போது நாம் எச்சரிக்கையோடு அதை எதிர்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு ஜனநாயக கடமை. கண்ணை மூடிக்கொண்டு எதையும் ஆதரிக்கவும் இல்லை, கண்ணை மூடிக்கொண்டு எதையும் எதிர்க்கவும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய சில சரத்துக்களை மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் நாம் வலியுறுத்துகின்றோம். மிக முக்கியமாக உங்களுக்கு தெரியும், இது முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்படக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வக்ஃபு வாரியத்திலும் மத்திய வக்ஃபு கவுன்சிலிலும் 2 முஸ்லிம் அல்லாதவர்கள் நியமிக்க வேண்டும் என்ற ஒரு ஷரத்து மிக மோசமான அபாயகரமானது என்று நாம் எதிர்க்கின்றோம். காரணம் என்னன்னு சொன்னோம்னா, சீக்கியருடைய பொற்கோயிலில் ஒரு இந்து சகோதரரையோ ஒரு கிறிஸ்தவரையோ ஒரு முஸ்லீமையோ நிர்வாகத்தில் போட முடியுமா? திருப்பதி தேவஸ்தானத்தில் அல்லது கேரள சபரிமலை தேவஸ்தானத்தில் ஒரு இந்து சகோதரர் அல்லாத வேறு ஒருவரை போட்டாலும் அவர்களை ஏற்றுக்கொள்வார்களா? நம்முடைய தமிழ்நாட்டில் எத்தனையோ கோயில்கள் இருக்கிறது. அது சிதம்பரம் கோயிலாக இருக்கட்டும், மதுரை கோயிலாக இருக்கட்டும், தென்காசி கோயிலாக இருக்கட்டும், சென்னையில் உள்ள வடபழனி கோயிலாக இருக்கட்டும், இங்கெல்லாம் இந்து மதத்திலே இருந்தாலும் நாத்திக சிந்தனையுடைய அல்லது கம்யூனிச சிந்தனையுடையவர்களை யாராவது நிர்வாகத்தில் கொண்டு அமர்த்தினால் ஏற்றுக்கொள்வார்களா? இப்படி தான் நாம் கேட்கின்றோம். முஸ்லிம்களால் நிர்வாகம் செய்யப்படக்கூடிய வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களை போட வேண்டும் என்று சொல்வது என்ன நியாயம்? அடுத்து அதில் இன்னொரு 2 முஸ்லிம்களை நியமிக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தேசியத்தன்மை கொண்டவர்களாக இருக்க வேண்டுமா? இது என்ன வார்த்தை? இந்த வார்த்தையே ஒரு பிரிவினை நோக்கம் கொண்டது. வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் நம்முடைய இந்திய பண்பாடு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் நான் இருக்கிறேன். நான் ஒரு இந்தியன். அதே நேரத்தில் கூட்டாட்சி தத்துவம் மதிக்கப்பட வேண்டும், மாநில உரிமைகள் மதிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது. மாநில உரிமைகளை வலியுறுத்துகின்ற காரணத்தினாலே நான் தேசியத்துக்கு எதிரானவன் என்று சொல்லிவிட முடியுமா? அதை கூட தேசிய பார்வை கொண்ட முஸ்லீம்களை போடணும்னு சொல்லி அந்த சரத்தில் ஒன்று சொல்லுது. இதெல்லாம் வேடிக்கை இல்லையா? இப்படிப்பட்ட விஷயங்களை தான் நாம் கடுமையாக எதிர்க்கின்றோம். அவற்றையெல்லாம் சரி செய்து விட்டு நீங்கள் அமல்படுத்துங்க சொல்கிறோம். இல்லை, இப்போ அவங்க கொண்டு வர ஒரு முக்கியமான புள்ளி என்னன்னா, இஸ்லாமிய பெண்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்குறோம், அந்த வாரியத்தில் உறுப்பினராக்குவதற்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். அதை உங்களுடைய பார்வையில் எப்படி? ஆடு நினைகிறது என்று ஓனாய் அடிகிறது என்ற ஒரு பழமொழி உண்டு. இந்தியாவுடைய அதிபராக ஒரு பெண் இருக்கிறார். அந்த பெண்ணை விதவை என்ற காரணத்திற்காகவும் பழங்குடியினத்தை சேர்ந்தவர் என்பதற்காகவும் ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு நீங்கள் அழைக்கவில்லை. புதிய நாடாளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு கூட நீங்கள் அவரை அழைக்கவில்லை. இப்படிப்பட்ட நீங்கள் பெண்களை பற்றி அவருடைய முன்னேற்றத்தை பற்றி பேசுவது ஆச்சரியமாக இருக்கிறது. மணிப்பூரிலே நம்முடைய சொந்த சகோதரிகள் கலவரத்தில் நிர்வாணமயப்படுத்தப்பட்டு துளி ஆடை கூட இல்லாமல் பொதுவெளியிலே அவமானப்படுத்தப்பட்ட ஒரு சம்பவம் உலகையே அதிர வைத்தது. அந்த சம்பவத்துக்கு நேரில் சென்று ஆறுதல் கூறாதவர்களெல்லாம் பெண்கள் உரிமையை பற்றி பேசுகிறார்கள். மகிழ்ச்சி. உங்களுடைய கேள்விக்கு நான் இப்போது வருகிறேன். வக்ஃபு வாரியத்தில் பெண்களை பணியில் அமர்த்தக்கூடாது என்று யார் சொன்னது?
ஏற்கனவே எல்லா மாநிலங்களிலும் பெண்களும் அதனுடைய நிர்வாக பொறுப்பில் இருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்கள் இருந்தபோது ஃபதர் சீத் அவர்கள் வக்ஃப் வாரிய தலைவராக இருந்தார். இப்போது நம்முடைய திராவிட மாடல் அரசிலும் 2 பெண்கள் வக்ஃப் வாரிய நிர்வாகத்தில் இருக்கிறார்கள். அதிலே ஒருவர் சென்னையுடைய இல்லை, அதுதான் அந்த இடத்துக்கு தான் அவங்க நகர்த்துறாங்க. உங்களை மாதிரி குறிப்பிட்டு சொல்ல முடிய அளவில் தான் பெண்களுக்கான முன்னுரிமை இருக்கிறது. இப்போ உங்களால் அதை எல்லா மாநிலத்திற்கும் சொல்ல முடியலல்ல. அப்படி அதிகாரத்தை பெண்களுடைய இஸ்லாமிய பெண்களுடைய அதிகாரத்தை நாங்கள் பரவலாக்கம் செய்கிறோம்னு சொல்கிறாங்க. நாங்கள் தவறுன்னு சொல்லவே இல்லையேங்கிற. இப்போ நாங்கள் அதை எதிர்க்கவே இல்லையே. ஆனால் அப்படி ஒரு நிர்வாகத்துக்கு வர விடாமல் தடுப்பது போலவும் இவர்கள் மட்டுமே அதை போய் அமர்த்துவது போல ஒரு தோற்றத்தை உருவாக்குவதை நாம் எதிர்க்கின்றோம். அதை யாரும் எதிர்க்கவே இல்லையே. நம்ம என்ன சொன்னால், இந்த துறையில் ஆர்வமும் ஈடுபாடும் உள்ள படித்த பெண்கள் வரட்டும், நிர்வாகம் செய்யட்டும். நம்ம அதை மறுக்கலையே. இப்போ தமிழ்நாடு, கேரளா போன்ற பல மாநிலங்கள் இருப்பது போன்று எல்லா மாநிலத்தையும் வரட்டும். ஆனால் ஒரு பொய்யான தோற்றத்தை உருவாக்கக்கூடாது. என்னமோ அந்த முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் அனுமதி இல்லாதது போலவும் இவர்கள் வந்து தான் அந்த அனுமதியை பெற்றுக் கொடுப்பது போன்ற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்காதீர்கள் என்றுதான் நம்ம சொல்கின்றோம். கண்டிப்பாக சார். அந்த வக்ஃப் போர்டோட திடீர் அக்கறைக்கு பின்னால் இருக்கிற காரணமாக சொல்லப்படுகிறது, பொதுத்துறை நிறுவனம் ரயில்வேக்கு அடுத்தபடியான அதிகப்படியான சொத்து வைத்திருப்பது வக்ஃப் போர்டு தான். ஆனால் அதை வந்து இஸ்லாமிய மக்களுக்கான தேவைகளுக்கு சரியாக பகிர்ந்து கொடுத்திருந்தாலே இன்றைக்கி இஸ்லாமியர்களுடைய உயர்வு வேறொரு இடத்திற்கு நகர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தேக்கத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை வந்து அரசு கையில் எடுத்து அதை எல்லாருக்கும் பரவலாக்குறதை நீங்கள் எப்படி சார் தப்பு சொல்ல முடியும்? இராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியாக மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட ஒரு நிறுவனமாக வக்ஃப் வாரியம் இருக்கிறது. 8,72,292 சொத்துகள் இந்தியா முழுக்க இருக்கின்றன. 9,40,000 ஏக்கர் நிலம் இதற்கு சொந்தமானதாக இருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிகபட்சமாக 27% இடங்கள் இருக்கிறது. இதற்கு அடுத்த இடத்துல மேற்கு வங்கம் இருக்கிறது. இந்த சொத்துக்களில் 1/3 பகுதி ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. உதாரணத்துக்கு பிரதமர் மோடி அவருடைய நெருங்கிய நண்பர் அம்பானி அவருடைய வீடை மும்பையில் வந்து வக்ஃப் சொத்து தான். இதை நான் சொல்லலை, அருந்ததி ராயே சொல்லியிருக்கிறாங்க. நாடு முழுக்க விவாதம் ஆகுச்சு. உதாரணத்திற்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பெருநகரங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான சொத்துக்கள் கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டிலும் ஆக்கிரமிப்பிலும் இருந்து கொண்டிருக்கிறது. நாமளே என்ன சொல்கிறோம்னு சொன்னோம்னா, இவற்றையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகின்றோம். துரித நடவடிக்கைகள் தேவை என்று சொல்கின்றோம். அந்த காலத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ₹1, ₹5 அல்லது ₹10 கொடுத்துருப்பாங்க. இன்றும் அதே நிலை தான் நீடித்துக்கிட்டு இருக்கு. இன்றைக்கு இந்த வக்ஃப் சொத்துக்களுடைய ஆண்டு வருமானம் சுமார் 200 கோடி தான் சொல்லப்படுது. வக்ஃப் சொத்துக்கள் முறையாக நிர்வகிக்கப்பட்டு அதனுடைய வாடகைகள் உயர்த்தப்பட்டால் குறைந்தபட்சம் 1000 கோடி ரூபாய் வருமானம் வரும் என்று சொல்கிறார்கள். குறைந்தபட்சம். அது இன்னொரு தகவல் என்ன சொன்னால், அதிகபட்சம் 8,000 12,000 கோடி வரை கூட வருமானம் வரும் என்று சொல்கிறார்கள். ஒரு புள்ளி விவரம். நான் குறைந்தது 1000 என்று இங்கே பதிவு செய்கிறேன், 1000 கோடி என்று பதிவு செய்கின்றேன். ஆனால் இதற்கான வருவாய் உயர்த்துவதற்கான நடவடிக்கைகளில் நாடு முழுக்கக்கூடிய அரசுகள் ஈடுபட வேண்டும். உதாரணத்துக்கு இன்னைக்கு அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய பல சொத்துக்கள் வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமானது. BMW ஷோரூம் இருக்கு இல்லையா, அதுவே வக்ஃப் வாரியத்துக்கு சொந்தமான இடம். அந்த காலத்தில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து ₹1 கொடுத்தாங்க. இன்னைக்கு அவன் தரை வாடகை மட்டும்தான். அங்கே 4 மாடி கட்டடத்தை கட்டி வச்சிருக்கிறாங்க. பொதுவாக அண்ணா சாலையில் ஒரு ஃப்ளோருக்கான வாடகை 2 லட்சம் வரலையும் வருது. ஆனால் 8 லட்சம் ரூபாய் வரலையும் அவங்க வருமானத்தை பெறுறாங்க. ஆனால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வெறும் 1000 தான் வக்ஃப் வாரியத்தை கொடுக்குறாங்க. இதுதான் நிலை இருக்குது. இந்த நிலை மாற்றப்பட வேண்டும் என்று நீதியரசர் சச்சார் கமிட்டி அவருடைய பரிந்துரையை அது சொல்லியிருக்கு. அது நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்று, நீதியரசர் சச்சார் வந்து வேறு யாரும் இல்லை, ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி, ஒரு நல்ல ஒரு உயர்ந்த பெரியவர், பன்முகத்தன்மையை உருவாங்க கொண்ட ஒரு நல்ல ஒரு பெரியவர். அவர் தான் அதை பரிந்துரைச்சிருக்கிறார், அவருடைய கமிட்டி தான். அப்போது இதையெல்லாம் டெவலப் பண்ணணும் தான் நம்மளும் சொல்கிறோம். ஆனால் இருக்கின்ற வக்ஃப் சட்டங்களை பலகீனப்படுத்தி இருக்கின்ற சொத்துக்களை கார்பரேட்டுகளுக்கு தாரை பார்க்கக்கூடிய எந்த முயற்சியும் அனுமதிக்கக்கூடாது என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதான் சரி. இப்போ உங்கள் வாதத்திலிருந்தே நம்ம இந்த இதை நகர்த்தலான் இருக்கேன். நீங்கள் சொல்கிற மாதிரி வகுப்பு வாரியத்தை ஒரு நடுநிலைப்படுத்த அதை செம்மைப்படுத்துவதற்கு மத்திய அரசு இப்போ முன் வந்திருக்கு, அந்த திருத்தத்தை கொண்டு வராங்க. அதில் ஏன் சார் எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? நாம் என்ன சொல்கிறோம், நீங்கள் கொண்டு வந்த 44 ஷரத்தையும் எதிர்க்கணும்னு நாங்கள் சொல்லலையே. நீங்கள் வந்து அதில் நிர்வாகமாக இருக்கக்கூடியவர்கள் 2 பேர் நான் முஸ்லீம் இருக்கணுங்கிறீங்க. இல்லை, இப்போ அதில் வந்து மாவட்ட ஆட்சியரை ஒரு நிமிஷம் நான் முஸ்லீம் இருக்கணுங்கிறீங்க. மற்ற 2 முஸ்லீம்களும் தேசியத்தன்மை கொண்டவங்களாக இருக்கணுங்கிறீங்க. அடுத்ததாக வந்து அதில் வந்து சொத்துக்களை வந்து நிர்வகிக்கக்கூடியவர்கள் வந்து குறைந்தபட்சம் 5 ஆண்டு காலம் முஸ்லீமாக இருக்கணுமா? அது என்ன சார் அளவுகோல்?
அதே போன்று பார்த்தீங்கன்னா முத்தவலிகளுக்குன்னு சொல்லி, முத்தவலிகள்னா அந்த வக்பை நிர்வாகம் பண்ணக்கூடிய தலைவர்கள், ஜமாத் தலைவர்கள்லாம் கிராமத்தில் சொல்லுவாங்கல்ல, அவர்கள் எப்படிப்பட்டவங்களுக்கு இருக்க வேண்டும் என்ற சரத்தை எல்லாம் கொண்டு வராங்க. இதெல்லாம் அவங்க வேலை இல்லை, நல்லா புரிந்து கொள்ளணும். நாம் என்னன்னா இந்த நிர்வாகத்தை செம்மைப்படுத்தணுமா, வாடகையை உயர்த்தணும், எங்கெல்லாம் இந்த நிலங்கள் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கோ அவற்றையெல்லாம் மீட்டெடுக்கப்பட வேண்டும், எங்கெல்லாம் சர்ச்சைக்குரியதாக இருக்கிறதோ உடனடியாக அது ட்ரிபியூனல் மூலமாக தீர்த்து வைக்கப்பட வேண்டும், யாரெல்லாம் இந்த நிலத்துக்கு உரிமை கேட்கிறார்களோ பொது சேவைகளுக்காக அவை பரிசீலிக்கப்பட வேண்டும். அப்படிதான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். சீர்திருத்தங்களே வேண்டாம்னு சொல்லலை. இன்னும் சொல்ல போனால் இந்த 200 கோடி வருவாயை 1000 கோடியாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஒன்றிய அரசு செய்யுமேயானால், மாநில அரசுகளின் மூலமாக அவற்றையெல்லாம் நடைமுறைப்படுத்துவார்கள். ஏன்னா நாம் எல்லாருமே சேர்ந்து ஆதரிக்கத்தான் போகின்றோம். திட்டமிட்டு அபாயகரமான சில சரத்துக்களை மட்டும்தான் எதிர்க்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் சார். கண்டிப்பாக சார். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இஸ்லாமியர்களில் மிக முக்கியமானவர்கள் இந்த உலாமாக்கள், அந்த மதகுருக்கள், மார்க்க அறிஞர்கள், அவர்களுடைய நிலை வந்து ரொம்ப பரிதாபமாக இருக்கதா சொல்கிறாங்க. இந்த வக்ஃப் வாரியம் இவ்வளோ ஆண்டு காலமாக பயணித்து அவங்க வாழ்க்கையில் கூட ஒரு பெரிய, அவர்களுடைய குடும்பத்தில் கூட ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரலாம். ஆனால் இந்த சரத்துகள் அவருடைய வாழ்க்கை உயர்வுக்கான ஒரு பாடமாக, ஒரு வழியாக இருக்குன்னு சொல்கிறாங்க சார். அற்புதமான ஒரு செய்தி. இதையே நான் சட்டமன்றத்தில் இருக்கும்போது நான் பல முறை விவாதிச்சிருக்கிறேன். என்னென்னா, மார்க்க அறிஞர்கள் என்பவர்கள் வந்து ஒரு 80% பேர் வந்து ஒரு வறுமை கோட்டு நிலையில் தான் இருக்கிறாங்க. இந்த இடங்களையே அவர்களுக்கு சொந்த இடங்களாக பட்டா போட்டு கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளால் நாம் நம்முடைய கட்சியின் சார்பாக வைத்திருக்கின்றோம். ஏன்னு சொன்னோம்னா, உண்மையிலேயே இதனுடைய பயனாளிகளாக அவர்கள் தான் முதல்நிலையில் இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 1/3 பகுதி ஆக்கிரமிப்பில் இருந்து விட்டுருக்கு. என்றோ போட்ட வாடகை, தர வாடகை, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ₹1 ₹5 இன்றைய நில மதிப்புக்கு அர்த்தமற்றதாக இருக்குது. அதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொல்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்யுங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். செய்து இந்த வருவாயிலிருந்து நல்லா புரிந்து கொள்ளணும். மார்க்கறிஞர்கள் சில உலமாக்களுக்கு வீட்டு மனைகளை ஒதுக்குவது, விதவைகளுடைய பொருளாதாரம் உயர்வதற்கு, வாழ்வு பாதுகாப்புக்கு உரிய நிதிகளை ஒதுக்கீடு செய்வது, வறுமை கோட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய உயர்வுக்கான முன்முயற்சிகளை செய்வது, முதியோருக்கான நலன்களை பேணுவது, ஏழை எளிய முஸ்லீம் மாணவ மாணவிகளுக்கான கல்வி மேம்பாட்டுவதற்கு பணியாற்றுவது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று தான் நாம் சொல்கின்றோம். அதற்கான சரத்துக்களை எல்லாம் உருவாக்கி செம்மைப்படுத்தும் என்று தான் சொல்கின்றோம். நம்ம அதெல்லாம் மறுக்கவே இல்லையே சார். இப்போ கண்டிப்பாக இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறீங்க, இந்த ஆக்கிரமிப்பை பற்றி நிறைய பேர் எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த சொத்துக்களுடைய ஆக்கிரமிப்பு அளவை ஏன் சார் வக்ஃப் போர்டு இவ்வளோ நாளாக கண்டுக்கலாம்? அது அந்த கருத்து இருக்க, இதைத்தான் இந்த வாதங்களுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லீம் கிராமங்களையும் பாதிக்கப்படுகிறது. ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த ஷரத்துகளுக்கு எதிராக எப்படி கொந்தளிக்கிறார்களோ அதே போன்ற கொந்தளிப்பு நாடு முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களின் மீது முஸ்லீம்களுக்கு இருக்கிறது. இந்த வக்ஃப் வாரியத்துக்கு தலைவராக வரக்கூடியவர்கள் துரிதமாக செயல்பட்டு, துணிச்சலாக செயல்பட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு, குறிப்பாக இதனுடைய வருவாயை இன்றைய நில மதிப்புக்கு ஏற்ப, இன்றைய வாடகை மதிப்புக்கு ஏற்ப உயர்த்தினால் முஸ்லீம் சமுதாயத்துடைய வறுமையை ஒழிந்துவிடும். போய் இடஒதுக்கீடு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றிய மாநில அரசுகள்கிட்ட வந்து உரிமைகளுக்காக போராட வேண்டிய அவசியம் இல்லை, தற்சார்பாகவே முன்னேறக்கூடிய ஒரு சூழல் வரும். ஸோ முஸ்லீம்களுடைய கோபங்களும் அதுதான் இருக்குது. இன்றைய நாடு முழுக்க இருக்கக்கூடிய வக்ஃப் வாரியங்களை, அதனுடைய தலைவர்களை நானும் சேர்ந்து கேட்டுக்கொள்வது, அனைத்து சொத்துக்களையும் அரசாங்கத்துடைய அதிகாரிகளின் துறையோடு விரைந்து மீட்டெடுங்கள், அதனுடைய வாடகையை உயர்த்துங்கள் என்று தான் நாமும் வலியுறுத்துகின்றோம். கண்டிப்பாக சார். பாஜக வந்து ஃபுல் பவரில் இருந்த இந்த 10 ஆண்டுகள் இந்த சட்ட திருத்தத்தில் அவங்க பெரிய இது வைக்கல. ஆனால் மைனாரிட்டியாக இப்போ அவங்க இருக்கிறப்ப இந்த மைனாரிட்டியை நோக்கி அவர்கள் நகர்னதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் தான் சொன்னேன்ல ஆரம்பத்திலேயே, அவங்க வந்து வெற்றி பெற்று மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறாங்க. ஓகே, இந்தியா கூட்டணி வெற்றி வாய்ப்பை இழந்து மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, எழுச்சியோடையும் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆதரவாளர்கள் சோர்ந்து போயிருக்கிறாங்க. அவர்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டணும். புத்துணர்ச்சி ஓட்டணும்னா அவங்களுக்கு 2 விஷயம் இருக்குது சார். ஒன்று பாகிஸ்தான் எதிர்ப்பு. ஓகே, பாகிஸ்தானால் ஒரு ஆபத்து வருகிறது போன்ற ஒரு பெரிய பரபரப்பை கிளப்புவாங்க. அவங்க அடிக்கடி அவங்களுடைய ஆட்கள்லாம் டிவி விவாதங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒன்று பேசிக்கிறோம், திடீர்னு பாகிஸ்தான் உடனே நடக்குவாங்க. அதே மாதிரியாக நாட்டுடைய சிறுபான்மையினர்களை சீண்டுவது. முதல்ல பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா முஸ்லீம்கள் மட்டும் தான் சீண்டிக்கிருந்தாங்க, அப்புறம் கிறிஸ்தவர்கள் சீண்டாங்க, அப்புறம் சீக்கியர்களை சீண்டாங்க. அதனுடைய விளைவு பஞ்சாப்ல இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க, படுதோல்வியை சந்திச்சாங்க. வடகிழக்கு மாநிலங்களில் கிறிஸ்தவர்களுடைய முழு எதிர்ப்பையும் நீ சந்திச்சுட்டாங்க, நாடு முழுக்க முஸ்லீம்களுடைய எதிர்ப்பையும் சம்பாதிச்சிட்டாங்க. இதைத்தான் அவங்களும் விரும்புகிறாங்க. இப்படி செய்வதன் மூலமாக வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பாமர மக்களை தங்களுடைய வாக்கு வங்கிகளாக உயர்த்துவது அல்லது தக்க வைப்பது, இதுதான் அவங்களுடைய நோக்கம். அந்த அடிப்படையில் தான் இந்த விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. பேச வேண்டிய எவ்வளோ விஷயங்களை ஏன் பேச மறுக்கிறாங்க என்பதுதான் நம்முடைய கேள்வி. அதே சமயத்தில் நான் மீண்டும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நம்ம சுட்டி காட்டுறது என்னன்னு சொன்னோம்னா, வக்பு சட்டங்களை சீர்திருத்துவதற்காக செம்மைப்படுத்துவதற்காக எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளையும் நாம் எதிர்க்கவில்லை. அதை அகில இந்திய முஸ்லீம்
தனியார் சட்ட வாரியம் என்று ஒன்று உள்ளது. அதில் வந்து நாடு முழுக்க முஸ்லீம் அமைப்புகள் கட்சிகள் இல்லை, அதில் அங்கே வகிக்கிறாங்க. அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டுக்கொண்டு செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மாற்றங்களை எல்லாம் கருத்துக்களை எல்லாம் மாற்று கருத்துக்களை விமர்சனத்துக்குரிய கருத்துக்களை எல்லாம் அவங்க எடுத்து வைக்கிறாங்க. இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு சரி செய்யுங்கன்னு நம்ம சொல்கிறோம். இது தொடவே கூடாது, சட்டங்களை மாற்றவே கூடாது, சீர்திருத்தவே கூடாது அப்படிலாம் நம்ம சொல்லலை. நன்றாக புரிந்து கொள்ளும். சார், இன்னொரு பார்வை என்ன இருக்குன்னா, இந்த வக்ஃப் போர்டு வந்து ஏதோ இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே பயன்படுற மாதிரியான ஒரு பார்வை இருக்கு. நீங்க சொல்லுங்க சார், இஸ்லாமியர்களுக்கானது மட்டும்தானே அந்த வக்ஃப் போர்டு? அதாவது முஸ்லிம்களால் நிர்வகிக்கப்படக்கூடியது வக்ஃப் வாரியம். ஓகே சார். அதனுடைய சேவைகள் அனைவருக்குமாக இருக்கிறது. உதாரணத்துக்கு நாடு முழுக்க நிறைய இந்து சமுதாயத்தைச் சேர்ந்த தனவந்தர்கள், கல்வி ஆர்வலர்கள் வக்ஃபுடைய இடத்தை லீஸுக்கு பெற்று நடத்திக்கிட்டு இருக்காங்க கல்விக்கூடங்கள். தமிழ்நாட்டிலேயே அப்படி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஏண்டா கூடுதல் ஆதாரங்கள் வேணால் வக்ஃப் வாரியத்துக்கு நானே உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். இது ஒன்றா. அடுத்ததாக அண்ணா சாலை இருக்குது. அண்ணா சாலையில் வந்து BMW ஷோரூம் இருக்குது. அது நடத்துகிறவங்க இந்துக்கள் தான். அது வக்ஃபு சொத்து. அது மட்டும் இல்லாமல் மதுரையில் வக்ஃபு வாரிய கலைக்கல்லூரி இருக்குது. அதில் பேராசிரியர்களாக இந்துக்கள் இருக்காங்க, முஸ்லீம்களும் இருக்காங்க, கிறிஸ்தவர்களும் இருக்காங்க. 50% மாணவர்கள் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், தலித்துகளாக தான் இருக்கிறாங்க. அதே பல இடங்களில் வந்து வக்ஃப் வாரியத்தின் சார்பாக பள்ளிவாசல் பக்கத்தில் வந்து கடைகள் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த கடைகளுடைய வருமானத்தை கொண்டு தான் பள்ளிவாசல் நடத்துவாங்க. அந்த கடைகள் ஒரு இடத்துல ஒரு 50 கடை இருக்குன்னு சொன்னால் நீ போய் பாருங்கள், நீங்கள் சென்னையிலே போய் பாருங்கள். பல இடங்களில் 50% இடங்களில் வந்து இந்துக்கள் தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடைகள் கேட்கும்போது அவங்களும் கொடுக்குறாங்க. இது என்ன சார் இந்து முஸ்லீம் பேதம்? நிர்வாகத்தை மட்டும்தான் வக்ஃப் வாரியத்தில் வந்து முஸ்லீம்கள் பண்ணுறாங்களே தவிர என்னுடைய சேவைகள் பணிகள் அனைவருக்கும் பொதுவாக இருக்குது. எல்லோரும் பங்கேற்கக்கூடிய வகையில் தான் அதனுடைய தன்மைகள் இருக்குது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னமோ வக்ஃப் வாரியத்தில் நடந்தால் அது முஸ்லீம்கள் மட்டும்தான் வாடகை கொடுக்கணும், முஸ்லீம்கள் மட்டும் தான் புழங்கணும், முஸ்லீம்களை தவிர யாருமே கேட்கக்கூடாது அப்படிலாம் இல்லை. இன்னும் சொல்ல போனால் வக்ஃப் வாரியத்தில் ஒரு சரத்தே இருக்குது. என்னென்னா, இப்போ வக்ஃப் வாரியத்தில் இடம் ஒரு முதன்மையான இடத்துல இருக்குது, ஒரு கிராமத்தில், ஒரு நகரத்தில். அந்த இடத்துல ஒரு கோர்ட்டு தேவை, ஒரு ரயில்வே நிலையத்தை உருவாக்கணும், அல்லது ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கணும், அல்லது ஒரு அரசாங்கத்தை ஒரு நிறுவனத்தை அந்த கட்டமைக்கணும். அந்த நேரத்தில் இவர்கள் வந்து வக்ஃப் வாரியத்துக்கு கோரிக்கை கொடுக்கின்ற போது அதையும் எடுத்துக்கொண்டு வக்ஃப் வாரியம் இதற்கு பகரமான ஒரு நிதியை பெற்று இன்னொரு இடத்தை வாங்கி வக்ஃப் வாரியத்துக்கு தாங்கள் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பையும் தருகிறது. பொது நலனுக்காக, நாட்டு நலனுக்காக. இப்போது அணைக்கட்டு இருக்குது, உதாரணத்துக்கு விமான நிலையம், பேருந்து நிலையம், ரயில் நிலையம், ஒரு மருத்துவமனைகள், இப்படிப்பட்ட கோரிக்கைகள் வருகின்ற போது வக்ஃப் வாரியம் அந்த இடங்களை சம்மந்தப்பட்டவங்களுக்கே கொடுத்துட்டு இதுக்கு பகரமாக வேறொரு இடத்த வாங்கிட்டாங்கன்னு சொல்லுது. இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை போய் என்னமோ வந்து பாதாள அறைக்குள்ள ஏதோ ஒரு பெரிய காட்டுக்குள்ள ரகசியமாக இயங்குவது போலவும் வெளிப்படைத்தன்மை இல்லை என்பது போல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுலாம் ஒரு நியாயமே இல்லை சார். ஒரு வக்ஃப் வாரியத்தை முதலமைச்சர் கீழே இயங்குது, அமைச்சரவை கீழே இயங்குது. சார் பதிவாளர் தான் அந்த நிலங்களெல்லாம் வந்து அளவீடு செய்கிறாரு. சார் பதிவாளர் பரிந்துரையோடு தான் வந்து அங்கே வந்து முத்திரையிடப்படுகிறது. வக்ஃப் வாரியத்துக்குன்னு ஒரு அலுவலகம் சென்னையில் துறைமுகத்தில் அந்த பல ஊழியர்களுடைய பணியாற்றர்களோடு இயங்கிக்கிட்டு இருக்கு. வக்ஃப் வாரியத்துடைய தலைவருக்கு சைரன் வச்ச கார் இருக்குது, காவல்துறை பாதுகாப்பு இருக்குது. இவ்வளோ வெளிப்படைத்தன்மையோடு அதனுடைய அதிகாரிகள் செயல்படுகிறார், அதனுடைய நிர்வாகம் செயல்படுகிறது. அனைத்து சொத்துக்களும் கணினிமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்சாரி மட்டுமல்ல, ஒரு அன்பழகன் போனால் கூட அவங்க காட்டுவாங்க எந்தெந்த ஊரில் என்னென்ன சொத்து இருக்குன்னு சொல்லி. இதுக்கு மேலே வேறு என்ன சார் வெளிப்படைத்தன்மை வேணும் சார்? இந்த திருச்சியில் அண்மையில் ஒரு கிராமம் பற்றின அதுக்கான விளக்கத்தை வக்ஃப் போர்டுடைய தலைவர் கொடுத்துட்டாங்க, மாவட்ட ஆட்சியரும் அதுக்கான விளக்கம் கொடுத்துட்டாங்க. உங்களுடைய பார்வையில் ஒரு கிராமமே, அந்த கிராம மக்கள் ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை வரவேற்கிறதா நம்மளால் பார்க்க முடியுது. இந்த விஷயத்த கேள்வி கேட்டிருக்கீங்க, நல்ல விஷயம். பொதுவாகவே சார் அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து இந்து அறநிலையத்துறைக்கும் சொத்துக்கள் எழுதி கொடுத்துருக்குறாங்க, அரசர்கள் வக்ஃப் வாரியத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஆற்காடு நவாப் இருக்கார் இல்லையா, இவர் மயிலாப்பூர் கோயிலுக்கு வந்து குளங்களை வந்து வெட்டுவதற்கு அந்த இடத்த கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த மயிலாப்பூர் கோயில் விசேஷத்தில் ஆற்காடு நவாப் குடும்பத்துக்கு ஒரு மரியாதையை கொடுக்குறாங்க, ஏன்னா அதான் உறவு. அதே போன்று ராஜராஜ சோழன் பல கிராமங்களை வந்து வக்ஃப் வாரியத்தை கொடுத்துருக்காரு. நாகூரில் தர்கா இருக்கு இல்லையா, அந்த புகழ்பெற்ற தர்காக்களில் இருக்கக்கூடிய 4 பெரிய மினாராக்களில் ஒன்று சரபோஜி மன்னர் கட்டி கொடுத்துருக்காரு. நாகூர் தர்காவுடைய பெரிய டோம்பை கட்டி கொடுத்தது கூத்தாண்டூரை சேர்ந்த ஒரு பிராமண பெரியவர். அந்த மினாராக்களில் அடையக்கூடிய புறாக்களுக்கு தீனி போடுவதற்காக ஒரு கிராமத்தை எழுதி கொடுத்தாங்க சோழ மன்னர்கள். அந்த கிராமத்துக்கு தான் புறா கிராமம். நாகூர்லேருந்து 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இதெல்லாம் வந்து காலங்காலமாக நம்முடைய நாட்டிலே நிகழ்ந்து வரக்கூடிய நல்ல பண்பாட்டுக்குரிய வரலாற்று தடயங்கள். அப்படி தான் திருச்செந்துறை கிராமத்தை வந்து ராணி மங்கம்மாள் வந்து வக்ஃப் வாரியத்தை கொடுத்துருக்காங்க. ஏன்னு சொன்னால் அவங்க குடும்பத்திலே அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும்போது ஒரு முஸ்லீம் பெரியவர் வந்து தன்னுடைய ஆன்மீக பிரார்த்தனையினால் குணப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த மகிழ்ச்சியில்
ஒரு குதிரையை அனுப்பி அந்த குதிரை எவ்வளவு தூரம் ஓடி போய் நிற்கிறதோ அவ்வளவு பெரிய இடமும் தானமாக வக்புக்கு செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தானமாக செய்து அது ஒரு முஸ்லீம் பெரியவர்கள் நிர்வாகத்தை கொடுத்துருக்காங்க. கோயிலை கொடுக்குறாங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். கோயில் இந்த அறநிலையத்துறை தான் இருக்குது, அந்த கிராமத்தினுடைய சொத்துக்கள் இருக்குது. அதுவை வந்து ஒரு விவசாயி வந்து அதை நிலத்தை விற்க போன நேரத்தில் சார் பதிவாளர் வந்து இது வக்பு சொத்துங்க, என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ தான் அவருக்கு அது தெரிய வருது. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 3/1 சொத்துக்கள் ஆக்கிரமிப்புக்குள்ளாகி இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியாத நிலையும் இருந்துக்கிட்டுன்னு சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு இடம். அப்படி இருந்தும் கூட ஒரு நல்லிணக்கத்தை பேணும் வகையில் வக்பு வாரியம் வந்து அங்கு இருக்கக்கூடிய காலங்காலமாக இருக்கக்கூடிய இந்து சகோதரர்கள் இப்படிப்பட்ட ஒரு உரிமையை கூறுகின்ற போது அதுக்கு நம்ம தடையாக இருக்க வேண்டாம் என்று அவங்களுடைய ஆட்சேபனை இல்லாமல் பண்ணிட்டாங்க. அதனுடைய விளைவு கலெக்டரும் அறிவிச்சிருக்காரு, சார் பதிவாளரும் அறிவிச்சிருக்காரு. நீங்கள் அதை வந்து என்ஓசி வந்து உங்களுக்கு தடை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல போக்கு ஏற்பட்டிருக்கா இல்லையா? ஆனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த பிரச்சாரத்தில் அந்த கோயிலே வந்து வக்பு பதிவேட்டில் இருக்கிற மாதிரியா பொய்யான தகவலை கொடுத்துட்டாங்க. நாடாளுமன்றத்துலேயும் அந்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் தவறான கருத்தை கொடுத்துட்டார். அது தவறான கருத்து இல்லையா? அதனால் கோயில் வந்து வக்பு நிலத்தில் இல்லவே இல்லை, வக்புக்கும் கோயிலுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி நிலங்கள் ராணி மங்கம்மாள் வக்புவாக கொடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு இந்து ராணி முஸ்லீம்களுக்கு கொடுக்கிறார். ஒரு ஆற்காடு நவாப் மயிலாப்பூரில் வந்து கோயிலுக்கு ஒரு குளத்தை கொடுக்கிறார். இதெல்லாம் பாரம்பரியமான வரலாற்று தடயங்கள். இதை வந்து உண்மையாக பேசணுமே தவிர உண்மைக்கு மாறாக பேசிடக்கூடாது. இப்போ திருச்செந்துறை கிராமத்தில் வந்து அவங்க அந்த இடத்த கேட்கும்போது பெருந்தன்மையாக தான் அவங்க நடந்திருக்காங்க. அடம் பிடிச்சிக்கிட்டு நான் மல்லு கட்டுவெல்லாம் சொல்லலை. ஏன்னா என்றோ நடந்த ஒரு நல்ல விஷயம் இக்காலத்தில் ஒரு சின்ன சர்ச்சையாக மாறுகின்ற பொழுது அது சர்ச்சைக்கு இடமில்லாமல் கொண்டு செல்வது தான் நம்முடைய பண்பாடு. அதுதான் நல்லிணக்கம். அதுதான் வக்பு செஞ்சிருக்கு. கண்டிப்பாக சார். சார், இந்த சட்ட திருத்தம் வந்து ஹரியானா மகாராஷ்டிரா தேர்தலில் எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கா? இவங்களுக்கு ஏதாவது சர்ச்சையை கிளப்பணும்ல. இப்போ எந்த சர்ச்சையுமே இல்லை. மகாராஷ்டிராவில் இவங்களுடைய மதவாதத்தால் உந்தப்பட்ட பலர் இன்றைக்கு மத நல்லிணக்க பாதைக்கு வந்திருக்கிறாங்க. எந்த அளவுக்கு மகாராஷ்டிராவில் இன்றைக்கி பிஜேபி நிலை ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, அதி தீவிர இந்துத்துவா பேசியவர்கள், பாபர் மசூதியை நாங்கள் தான் இடித்தோம் என்று பெருமை பேசியவர்கள் நீங்கள் என்ன சொன்னாங்கன்னா, பாஜகவுடைய இந்துத்துவாவுக்கும் எங்களுடைய இந்துத்துவாவுக்கும் வித்தியாசம் இருக்குது. எங்களுடைய இந்துத்துவா என்பது வீட்டில் ஒரு விளக்கை ஏற்றி வைப்பது, அவங்களுடைய இந்துத்துவா என்பது அந்த வீட்டை கொளுத்துவது, விளக்கம் கொடுக்காங்க. அந்த அளவுக்கு நிலைமை மாறி போன உடனே இவங்க பதறி போய் நிற்கிறாங்க. ஸோ ஒரு பதற்றத்தை உருவாக்கணும், அதன் மூலமாக ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடணும். இது நல்ல போக்கல்ல சார். இந்த சட்ட திருத்தம் வந்து அதாவது நாடாளுமன்ற நிலைக்குழுக்கு அனுப்பியிருக்காங்க. இதோட வடிவம் மாறி வருமா? இதோடைய இன் ஃபியூச்சர் எப்படி சார் இருக்கும்? அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக காய் நடத்தியிருக்கிறாங்க. அங்கே மேலவையில் உரிய பலம் இல்லை அவங்களுக்கு. இதை நாடாளுமன்றத்தில் அன்றைக்கி வாதத்தை கொண்டு வரும்போது இது ஜேபிசிக்கு அனுப்புங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. ஓகே. ஆனால் ஜேபிசிக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணணுங்களா இல்லையா? அறிமுக நிலையில். அப்போ அறிமுக நிலையில் பண்ணால் தானே ஜேபிசிக்கு அனுப்ப முடியும். அதுக்காகவே தாக்கல் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக பரபரப்பாக்கி அவங்க சொன்னது மாதிரியாவே ஜேபிசிக்கு நாடாளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்பிட்டாங்க. ஏன்னா அடுத்த சில மாதங்களில் ராஜ்யசபாவுக்கு தேர்தல் வருகிறது பல மாநிலங்களில். அதில் தங்களுக்கும் தங்கள் ஆதரவாளரும் கூடுதல் இடங்கள் கிடைக்கும் என்று நம்புகிறாங்க. அப்படி வருகின்ற பொழுது அந்த பலத்தோடு இதை அமல்படுத்தலாங்கிற ஒரு திட்டமும் அவங்களுக்கு இருக்குது. அதே நேரத்தில் முதல் முறையாக அவங்க வந்து பணிந்து ஜேபிசிக்கு அனுப்பியிருக்கிறாங்கங்கிற அந்த பார்வையில் பார்த்தாலும் கூட ஜேபிசியில் இருக்கக்கூடிய குழுவினர் சிறுபான்மை முஸ்லீம் மக்களுடைய பல்வேறு அபிப்பிராயங்களை உள்ளடக்கி மாற்றங்களை அனுப்புவார்கள் என்று நாம் நம்புகின்றோம். ஜனநாயகத்தை மதிக்கும் வகையில் அவர்களும் செயல்படுவார்கள் என்று நாமும் எதிர்பார்ப்போம். கண்டிப்பாக சார். உங்களுடைய இந்த நேரத்திற்கும் வாய்ப்பிற்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சார். மகிழ்ச்சி, நன்றி, வாழ்த்துக்கள்.